ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவீஸ் வண்டேவியூ. இன்றைக்கி நம்ம வந்து நவீஸ் வண்டேவியூ சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ vlog-உடைய ஃபர்ஸ்ட் பகுதியாக வந்து நம்ம வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பாண்ட் வாக்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வாக்கிங் போகிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டி பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு வாக்கிங் ஸ்பேஸு. அதாவது ரோடை க்ராஸ் பண்ணி வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாண்ட், அது சுற்றிலும் வந்து ஒரு வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கும். என்னுடைய நிறைய வீடியோவில் நான் அந்த பாண்ட் வாக்கிங் பற்றி காமிச்சிருப்பேன். பொதுவாக இங்கே மார்னிங் டைம் வந்து வெதர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது ரொம்ப ஹாட்டாக நம்ம ஃபீல் பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் மேலே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்துடுது. அதனால் வந்து மார்னிங் டைம் எப்போயாவது நமக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து இங்கே ஒரு வாக்கிங் பண்ணுறதுக்காக வருவேன். மதியம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 மணி இருக்கும். ரொம்பவே ஒரு ஹாட்டான வெதராக இருக்குது. மதியத்துக்கு மேலேலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கூட வந்து அந்த ஈரத்தன்மையும் இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு வெதராக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து இந்த கிராஸ் கட்டிங்லாம் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்விம்மிங் பூலும் வந்து அந்த நேரத்தில் தான் திறப்பாங்க. மதியம் லஞ்சு சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்ப மெஸ்ஸப்பாக இருந்தது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரனால இங்கே ரொம்ப வேலைகள் ஜாஸ்தி இருந்தது. அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய க்ளீனிங் வேலை இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்ததாக வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நமக்கு ஏதாவது சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு சைடு வந்து கவுண்டர் டாப்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சைடில் இருக்கிற கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து அங்கங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலைகளும் நான் க்ளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனில் இருக்கிற பாதி சாமானை நம்ம ஒதுக்குனாலே போதும், கிச்சன் சுத்தமாயிருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கவுண்டர் டாப்பை தான் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் லிக்விட் சோப் யூஸ் பண்ணி மேலே எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பிசுப்பு ஏதாவது இருந்தாலும் அந்த சோப், அதாவது லிக்விட் சோப் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், அது எல்லாமே எடுத்துரும். ஸோ ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நீங்கள் ஆயிலி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து, அதாவது மேலே வந்து எண்ணெய் திட்டுகள் நிறைய இருந்ததுன்னா ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா என் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து இந்த லிக்விட் சோப் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்.
டாப்பில் இருக்கிற கரைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில கரைகள் வந்து நம்ம என்ன தான் லிக்விட் சோப் போட்டாலுமே அது போகாது. அதுக்காகவே வந்து இந்த க்ளீனர் ப்ளஸ் ப்ளீச் இந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப அழகாக, அதாவது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெயிட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்ப அழகாகவே அந்த கரையெல்லாம் வந்து க்ளீன் ஆகி வந்துடும். எங்கள் கிச்சன் சைஸ் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பாத்திரங்கள்லாம் ஒதுக்குனா தான் நமக்கு வந்து அடுத்த தடவை நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாத்திரங்கள் வந்து சேர்ந்துட்டே இருக்காது. ஸோ அப்பப்போ நமக்கு வந்து க்ளீன், அதாவது சமைக்கும் போதே நம்ம வந்து மற்ற பாத்திரங்கள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ஒதுக்கி வச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கெலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் எல்லாமே ஒதுக்கிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ மாங்காய் வந்து எங்களுக்கு இப்போ வந்து சீசன் அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து சம்மரில் வந்து இந்த மாதிரி மாங்காய் வந்து இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து வெளியில் கடையில் வாங்குகிற ஊறுகாயை விட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மாங்காய் வந்து நாங்கள் சீசனுக்கு எப்போயாவது கிடைக்கிறனால நாங்கள் வந்து அப்பப்போ ஒரு மாங்காய் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எல்லா டைமும் கிடைக்காது. அதனால் வந்து இப்போ சீசன்றனால நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு இரும்பு சட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேங்கோ பீஸஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதையும் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதனால நீங்கள் வந்து 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எல்லா இடத்துலையுமே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தயிர் சாதத்துக்கு நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு, அப்புறம் வந்து காஞ்ச வரமிளகா இருக்குல்ல அது, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே சாதத்தை வடித்து எடுத்துருக்கோம், அதில் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூடு வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ சுட நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சாதம் வந்து புளிச்சிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சு.
இன்றைக்கியோடைய வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. அதாவது பயங்கர ஹாட்டான ஒரு வெதர் இருந்தது. சம்மரில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகி ரொம்ப ட்ராப் ஆகி, அதாவது கொஞ்சம் நல்ல, அதாவது அந்த ரிசார்ட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது பாருங்கள். சுற்றிலும் பாருங்கள் அவ்வளோ இயற்கையான மரங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வெதரும் பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் நல்லா பெஞ்சனால நல்ல பூமியும் வந்து நல்லா குளிர்ந்துருச்சு. சொல்லப்போனால் இங்கே ரொம்ப வெயில் அடித்தா கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நல்லா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிரும். ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் காற்றெல்லாம் வர மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய தொட்டியில் வந்து வெண்டைக்காய் செடி வச்சுருந்தேன்ல, அது வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. பார்க்குறீங்க, குட்டி குட்டி வெண்டைக்காயெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. சொல்லப்போனால் நேற்றுக்கு அடித்த வெயிலுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது வெதரு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு சின்ன சாரல் மழையும் இருந்ததுங்க. ஸோ அதுவுமே வந்து இன்னும் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியை தந்துட்டு இருந்தது பூமிக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விலாக் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை வந்து அடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை.